மகிழன் பார்வையாளர்கள் மற்றும் தமிழ்குடி உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் மூத்த ஊடகவியலாளர் மற்றும் அரசியல் வரலாற்று ஆய்வாளர் திருமிகு எடப்பாடி துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். உங்கள் சார்பாக அவரை வரவேற்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம் சார். கடந்த ஒரு வாரமாவே தேர்தல் முடிஞ்ச பிறகு தொடர்ந்து தமிழகத்துல இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகப்படியா நடந்துட்டு இருக்கு. குறிப்பா அதனுடைய பாதிப்பாக ஏகப்பட்ட வன்முறை நிகழ்ச்சிகள் நடக்குது. இன்னும் நான் குறிப்பா சொன்னா, நான் சென்னையில இருக்கிறதுனால சென்னைக்கு அருகில் உள்ள திருமலை வாயில்ல ஒரு 3 நபர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்கிட்ட ஒரு பெரிய சண்டை போட்டு ஒரு 4-5 பேரை வெட்டி இப்படி நடந்துருக்கு. அது ஒரு உதாரணம் தான். அப்படியே கொஞ்சம் பக்கத்துல கும்மிடிப்பூண்டி போனா அங்க ஒரு பெரிய கலவரம் நடந்திருக்கு. முந்தா நேத்து கடலூர்ல பேருந்து நடத்துனரை அடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கும்பகோணத்துல டிரைவர் கண்டக்டர் எல்லாம் அடிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து ஒரே கலவரமா போயிட்டு இருக்கு. இது இப்ப எதை சார் காட்டுது தமிழகத்துல? திமுக ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாத கேவலத்தை காட்டுகிறது. திமுக ஆட்சி சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முடியாமல் போவதற்கு காரணம், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதற்கு காரணம், லா அண்ட் ஆர்டர் இவ்வளவு கேவலமாக இருப்பதற்கு காரணம் இங்கே நடமாடுகின்ற போதைப் பொருட்கள். ஒளிவிளக்குங்கிற திரைப்படம் தான் எம்ஜிஆர் ஒரு பாட்டிலேயே பாடியிருப்பார். மானை போல் மானம் என்றாய், எதற்கும் துணையாக மதுவை கொண்டாய் அப்படின்னு. மதுவுக்கே அவ்வளவு மோசமானது இருக்கு. மது அருந்தியவன் கொலை பண்ணுவான்னு எம்ஜிஆர் அந்த பாட்டுல சொல்லுவார். ஆனா மதுவை விட மோசமான போதைப் பொருட்கள், அந்த போதைப் பொருள் கடத்தல்ல யார் கைதாகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் திமுக காரனா இருக்கிறான் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவனா இருக்கான். அதுக்காக அதிமுகவை யோக்கியம்லாம் நம்ம சொல்ல வரல. அவங்க ஆட்சியில குறைவா இருந்தது. அவங்க ஆட்சியில அதிமுக காரர் கடத்தினதா யாரும் சட்டப்படி மாட்டல. ஒருவேளை மறைமுகமா செய்தாங்களா அது நமக்கு தெரியாது. ஆனா அவங்க ஆட்சியில சமூக விரோதிகள் தான் பண்ணியிருக்காங்க. போலீஸுக்கு தெரியாம பண்ணி போலீஸ்ல மாட்டினவங்க எல்லாம் உள்ள போயிருக்காங்க. ஆனா இந்த திமுக ஆட்சியில் திமுகவுல மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கள இந்த போதைப் பொருள் கடத்தல், குட்கா, பான் பராக் இதை பதுக்கிறது, இதுல போஸுங்கிற ஒரு திமுக நிர்வாகி இப்ப சமீபத்துல அகப்பட்டு அவர் கைது செய்யப்பட்ட உடனே கட்சி விட்டு நிற்கிறார். அதாவது தன்னுடைய கட்சியில் இருப்பவர், திமுகவில் இருக்கின்ற நிர்வாகி, ஒரு சாதாரண தொண்டனை நீங்க கண்காணிக்காம விட்டுருக்கலாம், தெரியாது. கட்சியில முக்கிய பொறுப்புல இருக்கிறவன் அவன் என்ன வேலை செய்யறான், அவனுக்கு எப்படி வருமானம், இதெல்லாம் தெரியாம தான் ஒரு கட்சி தலைமை இருக்குமா? இதை நம்பக்கூடிய அளவில் இருக்குதா? நாங்கள் சென்னையிலிருந்து குமரி வரை நாட்டை பாதுகாக்கிறோம், தமிழை நாங்க பாதுகாக்கிறோம், தமிழ்நாடே எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, உங்க கட்சிக்காரனே உங்க கண்ட்ரோல்ல இருக்கானா இல்லையா? உங்க கட்சிக்காரனே போதைப் பொருள் கடத்துறான் இல்ல, உங்க கட்சிக்காரனே போதைப் பொருளை பதுக்கி வைக்கிறான்ல, போதைப் பொருளை விற்கிறான்ல, உங்க கட்சிக்காரன் பண்றது அயோக்கியத்தனத்தையே உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற போறீங்க? இந்த நாட்டில் நடக்கிற ஊழலை, இந்த நாட்டில் நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை, இந்த நாட்டில் கடத்தப்படுகின்ற போதைப் பொருளை நீங்க எப்படி கட்டுப்படுத்துவீங்க? எதுவுமே தெரியாம உங்களுக்கு இருக்க ஆட்சி அதிகாரம், சட்டம் ஒழுங்கு கையில, அதுக்கு ஒரு அமைச்சர், அதுக்கு ஒரு முதலமைச்சர், உள்துறை, வெளித்துறை, வெங்காயத்துறை, பரிசத்துறை, இவன் சொல்றாங்க கவுண்டமணி சொல்ற மாதிரி படகுத்துறை, பரிசத்துறை, வெங்காயத்துறை, கலால் துறை, நெடுஞ்சாலைத்துறை, வந்த துறை, அந்த துறை, போன துறை, அத்தனை துறையும் வச்சுக்கிட்டு உங்களால இதை கூட உங்களால பார்க்க முடியல அப்படின்னா நீங்க எதுக்கு ஆட்சி நடத்துறீங்க? ஒண்ணு உங்களுக்கு தெரியாம நடக்கணும். உங்களுக்கு தெரியாம நடக்கணும்னா ஆட்சியில் இருப்பவர்களுக்கு நிர்வாகம் தெரியல. எந்த துறை அமைச்சரும் எதுக்கு லாய்க்கு இல்லாதவன். அதானே? சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற துறை யார்கிட்ட இருக்கோ அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவர்கள். உள்ளாட்சி நிர்வாகம் யாருகிட்ட இருக்கோ அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவர்கள். போலீஸ் துறை, உளவுத்துறை எல்லாம் எந்த மந்திரிகிட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் அந்த பதவிக்கு, அந்த பொறுப்புக்கு தகுதி இல்லாதவர்கள். தகுதி இல்லாதவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டீங்க. அதனால சமூக விரோதிகள் இந்த நாட்டுல போதைப் பொருளை கடத்துறான். இந்த மாடு போதைப் பொருள் மாநிலமா மாறிட்டு இருக்கு. இல்ல அப்படின்னா
அந்த துறையை நிர்வகிக்கின்ற உளவுத்துறையை, காவல்துறையை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற அமைச்சர்கள், அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் திறமையானவங்களா இருந்தா என்ன எப்படி நடந்திருக்கும்? அந்த திறமையானவங்க அதுக்கு துணை போயிருக்கணும். அதன் மூலம் அவங்க ஆதாயம் அடைஞ்சிருக்கணும். அவங்க பல கோடியை அவங்ககிட்ட மாமூல் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே போதைப் பொருள் நடமாட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கணும். ஒண்ணு, இவங்களுக்கு திறமை இல்லையா, அல்லது இவங்க அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலோடு ரகசிய உறவு வச்சிருக்காங்களா? இத முதல்ல புலனாய்வு செய்யணும். இந்த 2 கேள்விக்கு திமுகவுடைய அமைச்சர்களோ அந்த பொறுப்புல இருக்கிறவங்களோ பதில் சொல்லுவாங்களா? நாம இன்னைக்கு நாட்டு மக்கள் முன்னால வைக்கின்ற கேள்வி இதுதான். இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வராத பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சார் சொல்லுங்க. அப்ப அரசு எந்திரம் தோல்வி விட்டுருன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அதான் அரசு எந்திரம் தோல்வி விட்டுருன்னு சொல்ல வரீங்களா? அரசு எந்திரம் தோல்வி விடல. இல்ல, அரசு எந்திரத்தினுடைய தோல்விங்கிறது வேற, அது வெற்றி தோல்வி வேறு. அரசு எந்திரத்துக்கிட்ட நிர்வாகத்துல இருக்கிறவங்ககிட்ட நிர்வாக தகுதி இல்லையா, அல்லது நிர்வாகத்தில் இருக்கிறவங்க போதைப் பொருள் கடத்தல் ஆசாமிகளுக்கு துணை போறாங்களா? நிர்வாகத்தில் இருக்கிறவங்ககிட்ட நிர்வாக திறமை இருக்கு அப்படின்னா அதை கட்டுப்படுத்திருக்கணும்ல. போதைப் பொருள் கடத்தலத்தை கட்டுப்படுத்திருக்கணும், போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்திருக்கணும். டாஸ்மார்க் மதுபானத்தை விட மற்ற போதைப் பொருட்களால இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு அதிகமா பாதிச்சிருக்கு. டாஸ்மார்க் மதுபானமே மோசம்னு சொல்றோம். டாஸ்மார்க் மதுபானத்தால தான் குற்றங்கள் நிறைய நடக்குதுன்னு சொல்றோம். டாஸ்மார்க் மதுபானத்துல 25% நடந்துகிட்டு இருந்த குற்றங்கள் மீதி 75% மற்ற விலை உயர்ந்த கோக்கைன், பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்களால தான் நடக்குது. டாஸ்மார்க்கில் இருக்கிறவங்க கூட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் பேராவது நிதானமா இருக்கான். இந்த கோக்கைன், பிரவுன் சுகருக்கு போனவங்கள எந்த நிதானமுமே கிடையாது. அந்த மோசமான போதைப் பொருட்களால தான் இன்னைக்கு மோசமான பாதிப்புகள் தமிழ்நாட்டில். அதனால நாம என்ன சொல்றோம், அரசு நடத்துறவங்களுக்கு நிர்வாக திறமை இல்லையா, அல்லது இந்த அரசு நடத்துறவங்க போதைப் பொருள் ஆசாமிகளோட ரகசிய உணர்வு, கள்ள தொடர்பு வச்சிருக்காங்களா? இந்த 2 மட்டுமே காரணமா இருக்கணும் போதைப் பொருள் நடமாட்டத்துக்கு. யாரும் கோக்கைனை இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போய் பயணம் போய் வாங்கிட்டு வரவங்க யாரும் கிடையாது. பிரவுன் சுகரை தமிழ்நாட்டில இருந்து பங்களாதேஷுக்கு போய் வாங்கிட்டு அளவுக்கு இங்க யாரும் கிடையாது. இங்கேயே கிடைக்கிறதுனால தான் வாங்குறாங்க. இங்கேயே சர்வசாதாரணமா கிடைக்கிறதுனால தான் வாங்கி பயன்படுத்துறாங்க. ஆக அதை அரசு கட்டுப்படுத்தியிருந்தா வாங்கி பயன்படுத்திருக்க மாட்டாங்கல்ல. வேணா இதுக்கும் ஒரு காரணம் சொல்லலாம். நீங்க போதைப் பொருள் பயன்படுத்தாம இருந்துக்க வேண்டியதுதானே. டாஸ்மார்க் அரசு விற்கிது அதனால சொல்றீங்க. டாஸ்மார்க்ல வர சரக்கு நீங்க குடிக்காம இருந்துக்கலாம்ல அப்படின்னு கேட்க. அரசு விற்கிறீங்க அதனால அதை சொல்றீங்க. இப்ப அரசே செய்யல, அரசே தடுக்கணும், சட்டமே தடுக்கணும். ஆனா அது இன்னைக்கு வருது. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எங்களுக்கு தெரியாம வந்துருச்சுன்னு சொல்லிடுவீங்களா, அல்லது எங்களுக்கு தெரிஞ்சேதான் வந்துச்சுன்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சு வந்தா இந்த இளைஞர்களை சீரழிக்கிறதுக்கு தலைமை தாங்கிறதே நீங்க தான். உங்களுக்கு தெரியாம வந்துச்சுன்னா உங்களுக்கு பொறுப்பு இல்லை, உங்களுக்கு ஊதாரித்தனம், உங்களுக்கு ஊழல் பண்ணணும், உங்களுக்கு நாட்டு மக்களை ஏமாத்தணும், இந்த தமிழ் சமூகத்தை ஜாதி வாரியா பிரிச்சு வச்சிருக்கணும். இவங்க ஜாதி சண்டை போட்டுட்டே இருக்கணும், நீங்க ஜாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கணும். ஜாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டே நீங்க சரக்கை வித்துக்கிட்டே இருக்கணும். ஜாதி ஒழிப்புன்னு பேசிக்கிட்டே போதைப் பொருள் நடமாட்டத்தை விட்டுக்கிட்டே இருக்கணும். அதானே? ஆக இந்த அரசு அயோக்கியத்தனமான அரசா, செயல்படாத அரசா? இந்த கேள்விக்கு திமுக தான் பதில் சொல்லும். போதை ஆசாமிகளோட, போதைப் பொருள் கடத்தல் கும்பலோட தொடர்பு வச்சிருந்தா அயோக்கியத்தனமான அரசு. இல்ல தொடர்பு இல்ல, எங்களுக்கு தெரியாம வந்துருச்சுன்னா நீங்கள் எதற்கும் லாயக்கற்ற அரசு, நீங்கள் ஆள தகுதியற்ற அரசு, ஆள திறனற்ற அரசு, எதற்கும் உபயோகப்படாத அரசு. நீங்க பணத்தை வச்சு மக்களை ஏமாத்துறீங்க, தொடர்ந்து அப்படியே ஏமாத்துன்னு நினைக்கிறீங்க. ஆகவே மக்களுக்கும் உங்களுக்கும், மக்கள் நலனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை சீரழிக்க துடிப்பவர்கள் நீங்கள் அப்படின்ற முடிவுக்கு தான் நம்ம வர வேண்டியிருக்கும். இந்த நடவடிக்கை எல்லாம் காவல்துறை மிக வேகமா நடக்குதுன்ற மாதிரி ஒரு பக்கம் தோரணையா இருந்தாலும் குற்றங்கள் என்னமோ குறைஞ்ச பாடு இல்லை. குறிப்பா திமுக நிர்வாகிகள் தான் அதிகம் இந்த மாதிரி செயல்பாடுல செயல்படுறாங்க. அப்போ திமுகவுடைய நிர்வாகிகளுக்கு தலைமை மேல பயம் எல்லாம் போயிடுச்சா?
இல்ல திமுக நிர்வாகிகளுக்கு காவல்துறை மீது பயம் இல்ல. அதாவது தமிழ்நாட்டுல காவல்துறையில பணியாற்றுறவங்கள இன்னைக்கு 80 இல்ல சார். அதாவது தமிழ்நாடு காவல்துறையில பணியாற்றுகின்ற உயர் அதிகாரில இருந்து கீழே இருக்க வரைக்கும் 80% பேர் சில விஷயங்கள்ல தவறா நடந்திருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா இந்த போதைப் பொருள் விஷயத்துல வந்து நடவடிக்கை எடுக்க அந்த அதிகாரிகளும் அந்த காவல்துறையில பணியாற்றுறவங்களும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. காரணம் ஏன்னா பல காவல்துறை அதிகாரிகள் குடும்ப பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. அந்த குடும்ப சீரழிக்க கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்கல்ல. 80% காவல்துறையில பணியாற்றுறவங்க இன்னைக்கு நடவடிக்கை எடுக்க தயாரா இருக்காங்க. ஆனா அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவங்கள வந்து கைகளை கட்டி போட்டு குத்துச்சண்டைக்கு அனுப்புறாங்க. அவன் எப்படி போய் ஜெயிப்பான்? அவங்களுக்கு நீங்க சரியான வந்து அங்கீகாரத்தை கொடுங்க, அவங்களுக்கு சரியான சுதந்திரத்தை கொடுங்க. அதே நேரத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகளும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை சரியா செயல்படுத்தும். திட்டம் கொடுத்தாங்களே, அன்புமணி சொன்னாரு, காவல்துறையுடைய கைகளை அவிழ்த்து விட்டுருவோம், அவங்களுக்கு சரியான அதிகாரத்தை கொடுப்போம். அந்த அதிகாரத்தை வச்சு அவங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரு கிராமத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய ஜூரிஸ்டிகேஷன், அந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருடைய ஜூரிஸ்டிகேஷன்ல எங்கேயாவது சாராயம் விற்கப்பட்டால் அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம். நீங்க அப்படி நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா எங்கேயாவது கஞ்சா இருக்குமா, எங்கேயாவது போதைப் பொருள் இருக்குமா? அதே நேரத்தில் ஆர்பரை தாண்டி எப்படி வருது போதைப் பொருள் உள்ள? சென்னை துறைமுகத்தை தாண்டி எப்படி வருது? குஜராத்தில் வந்துச்சு, ரைட். குஜராத்தினுடைய ஆர்பர் சரியில்லை, குஜராத்தில் இருக்க கஸ்டம்ஸ் அதிகாரிகள் சரியில்லை. தமிழ்நாட்டினுடைய ஆர்பர்ல எப்படி வருது? தமிழ்நாட்டினுடைய ஆர்பர்ல இருக்கிற கஸ்டம்ஸ் அதிகாரிகள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அதிகாரிகள் சரியில்லை. அந்த கஸ்டம்ஸை தாண்டி வந்த பின்னால ஸ்டேட் கவர்மெண்ட் தானே, மாநில அரசுடைய அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அப்ப அவங்க சரியில்லையா? அதானி துறைமுகத்துல வந்துச்சுன்னு இன்னைக்கு திமுக பேசுறாங்கல்ல, அதானி துறைமுகத்தை தாண்டி எப்படி இங்க வந்துச்சு? அதானி துறைமுகத்துக்கு வந்ததுன்னு ஒரு வாதத்துக்காக கூட நாமளும் ஒத்துக்குவோம். அதானி துறைமுகத்தை தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி போதைப் பொருள் வந்துச்சு? தமிழ்நாட்டு எல்லையில இருக்கிற போலீஸ் என்ன பண்ணியிருந்தாங்க, உளவுத்துறை என்ன பண்ணுச்சு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப அதிகாரிகள் சரியில்லையா, இந்த அரசு சரியில்லையா, காவல்துறை சரியில்லையா, காவல்துறை நிர்வாகம் பண்றது சரியில்லையா? இதே கேள்விதான் திரும்ப திரும்ப வருது. இல்ல இந்த கலாச்சாரத்தால அரசு துறை அதிகாரிகள் கூட ஒரு நிம்மதி இல்லாத போக்குதான் இருக்குது. இப்போ உதாரணமா கடந்த வாரத்துல ரெண்டு சம்பவம் நடந்திருக்கு. ஒண்ணு தஞ்சாவூர்லயும், இன்னொன்னு நம்ம கடலூர்லயும். போக்குவரத்துடைய நடத்துனர், ஓட்டுநர்லாம் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க சென்னையில பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இப்போ நேத்து ஒரு சம்பவம் என்னன்னா, டாஸ்மாக் ஊழியரே வந்து பயப்படுறாங்க, அவங்களே வந்து தாக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் வருது. அதான் அரசு ஊழியர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா அரசு சரியில்லைன்னு தானே அர்த்தம். அரசு ஊழியர்களே உங்களால பாதுகாக்க முடியல அப்படின்னா இந்த மக்களை எப்படி பாதுகாப்பீங்க? இந்த கேள்வி எழுதா இல்லையா? அதனால ஒட்டுமொத்தமான அத்தனை சீரழிவுக்கும் காரணம் அரசு தான். நீங்க ஒரு காவல்துறை அதிகாரியே தாக்கப்படுறாருன்னா மற்ற காவல்துறை அதிகாரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? ஒத்துக்குவானா? பரவாயில்ல, அவனை அடிச்சுட்டு போகணும் விட்டுருவாங்களா? ஆனா இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அதிகாரிகள் மீது நாம வந்து பெருசா குற்றம் சொல்ல முடியாது. யாராவது 1-2 பேர் அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பாங்க, நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்க, அவங்க மேல துறை ரீதியான விசாரணை வைங்க, அவங்களுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் நாம குற்றம் சொல்ல முடியாது. அவங்களுடைய கைகளை கட்டி போட்டிருக்காங்க, அவுத்து விடுங்க. காரணம் கைகளை கட்டி போடுறதுக்கு காரணம் யார்? பின்னணியில் இருக்கிறது யார்? ஆக இந்த அரசு தான் இத்தனைக்கும் காரணமே. திமுக ஆட்சி வந்தாதான் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் அதிகமா பாதிக்கப்படுது. திமுக ஆட்சியில தான் சாராய விற்பனை அதிகமாச்சு. ஆனா திமுக ஆட்சியில் நடந்துச்சு, இல்லன்னா சொல்ல. இவங்க ஆட்சியில் அதிகம், அவங்க ஆட்சியில் கொஞ்சம் கம்மி.
இவங்க ஆட்சியில 90% அவங்க ஆட்சியில 80%. இவங்க ரெண்டுமே எரியற கொல்லியில எந்த கொல்லி நல்ல கொல்லின்றதான் கேள்வியே. ரெண்டுமே எரியற கொல்லி தான். அது கொஞ்ச நேரம் லேட்டா வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். திமுக வேகமா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கொல்லி. இதான் இன்னைக்கு நாட்டில் நடந்துட்டு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைங்க. இதற்கு தீர்வு காணலன்னா இந்த திமுக அரசை மக்கள் தூக்கி எறியணும்னா எதிர்கால தமிழ் சமூகத்தினுடைய சீரழிவை யாராலையும் தடுக்க முடியாது. எத்தியோப்பியாவை போல தமிழ்நாட்டில் மிகப்பெரிய போதை மாஃபியா கும்பல்கள் தான் போட்டி அரசாங்கமே நடத்துவாங்க. அரசுல வேணா முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கலாம், மந்திரியா உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம், பொன்முடி இருக்கலாம். ஆனா போட்டி அரசாங்கம் நடத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா போதைப் பொருளை கடத்துகின்ற மாஃபியா கும்பல்கள் தான். அதிலிருந்து மக்களை மீட்பதும் அந்த மாஃபியா கும்பலிடமிருந்து தமிழகத்தை மீட்பதும் இயலாத காரியமாகவே முடியும். மிகப்பெரிய பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இப்பொழுதே மக்கள் சிந்தித்து இந்த திராவிட கட்சிகளுக்கு எதிராக கிளர்ந்து எழல அப்படின்னா எதிர்கால தமிழ் சமூகம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்படும். எதிர்கால தமிழ் சமூகம் மிகப்பெரிய சீரழிவை நோக்கி தான் செல்லும். சரிங்க சார். இப்போ அடுத்த ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கேள்வி என்னன்னா, சமீபத்தில் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பாலும் மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ரிசல்ட் என்னன்னா, தருமபுரியில திருமிகு சௌமியா அன்புமணி அவர்கள் ஜெயிப்பாங்களா இல்லையா அப்படின்றது. அது பொதுவா எல்லாருக்கும் உள்ள நம்பிக்கை அவங்க கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஆனா ஒரு சாரர் மட்டும், ஒரு கட்சி மட்டும் தொடர்ந்து அவங்க தோப்பாங்கன்ற மாதிரியான ஒரு கணிப்பை வந்து மக்கள் மத்தியில எடுத்துட்டு போறாங்க. அதை நான் யார் சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அவங்க வந்து இது மாதிரி எடுத்துட்டு போறாங்க? மத்த எந்த கட்சிக்கும் இல்லாத அக்கறை எந்த கட்சிக்கு ஏன்? திமுக அண்ணா திமுக தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி ஜெயிக்க கூடாது. கிட்டத்தட்ட 2014ஆம் ஆண்டு அதே தொகுதியில அன்புமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது ஜெயலலிதா வந்து அப்படியே தனியா கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டார். திமுகவும் வரிஞ்சு கட்டிட்டு இருந்தாங்க அந்த தொகுதியில் எப்படியாவது அன்புமணியை தோற்கடிக்கணும்னு. ஆனா அதையும் தாண்டி அன்றைக்கு அந்த மக்களால் பொது வேட்பாளராக அங்கீகரிக்கப்பட்டு 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அன்புமணி வெற்றி பெற்றார். அதே போலவே இந்த தேர்தலையும் சௌமியா அன்புமணி அவர்கள் அந்த தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் பொது வேட்பாளராக அங்கீகரிக்கப்பட்டு விட்டார். அவருடைய வெற்றி தவிர்க்க முடியாதது. குறைந்தபட்சம் 75,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இதுதான் இன்னைக்கு வந்து நேர்மையாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்புல வந்திருக்கிற செய்தி. இதை தாங்கிக்க முடியல. அதாவது சமூக நீதி பேசுகின்ற ஒரு கட்சி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற கட்சி, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை அடகு வைத்த கலைஞர் கருணாநிதியுடைய கட்சி தமிழ்நாட்டில் அரியணையில் இருக்கலாம். நாம ஏற்கனவே பலமுறை சொல்லி இருப்பதை போல திருத்தணி தமிழர்களுக்கேன்னு முழக்கமிட்ட விநாயகத்துடைய பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் முன்னேறக்கூடாது, நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிடக்கூடாது. அந்த காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகிட்ட பெரிய கொள்கை இருக்க மாதிரி காட்டிக்குவாங்க. அம்பேத்கரியம் பேசுவாங்க, பெரியாரியம் பேசுவாங்க. ஆனா மது போதைக்கு எதிராக பேசுறாங்களா? மகாத்மா காந்தி கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டம் நடத்தின உடனே தந்தை பெரியார் வந்து அவர் தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தை வெட்டி சாச்சாரு. அதை எத்தனை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரன் பேசுறான்? பெரியார் ஜாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னாரு. அதை எத்தனை விடுதலை சிறுத்தைகளாரும் திமுக காரன் பேசுறான்? பெரியார் சொன்ன ஜாதி ஒழிப்பை மட்டும் தான் பேசுறான். ஜாதி ஒழிப்பை பத்தி இப்ப எவனும் பேச மாட்டேங்கிறான். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் வன்னியர் ஓட்டு யாருக்கு? கருத்து கணிப்பு சொல்றவங்களாம் யாரு? ஜாதி ஒழிப்பு போராளி. தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் ஓட்டு யாருக்கு? தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் வெளாள கவுண்டர் ஓட்டு யாருக்கு? தருமபுரி பாராளுமன்ற தொகுதியில் செட்டியார் ஓட்டு யாருக்கு? இவங்களே தேர்தலில் ஜாதியை பிரிச்சு வச்சிருவாங்க. இவங்களே தேர்தலில் ஜாதியை பெருசா கட்டமைப்பாங்க. இவங்க தேர்தலே ஜாதிகாரன் போய் நான் உன் ஜாதிகாரன் ஓட்டு கேட்பாங்க. இவங்களே தேர்தலில் போய் உன் ஜாதியை நான் தான் காப்பாத்துறேன்னு சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பின்னால ஜாதி தான் இந்த நாட்டில் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஜாதி ஒழிச்சா நீங்க ஒழிஞ்சு போயிருவீங்கடா. ஜாதி ஒழிச்சா திமுக இருக்காது, அண்ணா திமுக இருக்காது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்காது. ஆனா பாமக இருக்கு. ஏன்னா பாமக ஜாதிக்காக இல்ல, சமூக நீதிக்காக போராடுகிற கட்சி.
அதனாலதான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தொடர்ந்து இவனுக்கு வந்து பாமகவுக்கு எதிராக பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவனுங்க வந்து மிகவும் பிற்போக்குத்தனமான கொள்கைகள், நாடக காதலை மையமா வச்சே கட்சி நடத்திட்டு இருக்கிறவங்க. இவங்க சொல்றதே வந்து கலப்பு திருமணம், கலப்பு திருமணம், கலப்பு திருமணம். சரி, கலப்பு திருமணம் ஜாதி ஒழிச்சிருச்சா? நாம ஏற்கனவே அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து ஏன் ராஜராஜ சோழனுடைய மகள் குந்தவையும் ஆந்திரா நாட்டுடைய இளவரசன் விமலாதித்தனும் வெவ்வேறு ஜாதி தான். அவங்களே கலப்பு திருமணம் பண்ணாங்க. ஜாதி இன்னைக்கு வரைக்கும் ஒழியல. மன்னர்கள் காலத்தில் நடந்தது. ஆனா இன்னும் பேசிட்டு இருக்காங்க கலப்பு திருமணம் ஜாதியை ஒழிக்கும்னு. இதுக்கு சரியான பதிலடி கொடுக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு எதிராக இருக்கு. ஆக இந்த கட்சி தலை தூக்க கூடாது. அவங்களுடைய பிற்போக்கான சித்தாந்தத்துக்கு எதிரான முற்போக்கு கொள்கைகளை பாமக வைக்குது. ஜாதி ஒழிப்புக்கு சமூக நீதி தான் முக்கியங்கிற நாம் 100% சமூக நீதி கொடுத்துட்டீங்கன்னா அனைத்து சாதிகளும் சமமாயிரும். அப்ப ஜாதி ஒழிப்பே தேவையில்லை. எல்லாருமே வந்து சக்திக்கேற்ற உழைப்பு, தேவைக்கேற்ற சம்பளம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், கிட்டத்தட்ட 100 வருஷமா சொல்லிட்டே இருக்கோம். இன்னும் கிடைக்கல. இன்னும் பிளாட்பாரத்தில் இருக்கிறான். இன்னும் பிளாட்பாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறான். பஞ்சை பராரியா வாழ்ந்துட்டே இருக்கிறான். இவங்களும் கிட்டத்தட்ட 100 வருஷமா ஜாதி ஒழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஜாதி ஒழிக்கிறேன்னு சொல்லி இவங்க மிட்டா மிராசுகள் ஆயிட்டாங்க. இவங்க தான் குட்டி குபேரர்கள் ஆயிட்டாங்க. வெளிநாட்டுல போய் தீவு வாங்குறாங்க. வெளிநாட்டுல கோடிக்கணக்கில் பதுக்கி வைக்கிறாங்க. சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. ஜாதி இருக்குன்னு சொன்னவங்க எவனுமே சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணல. ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொன்னா சுவிஸ் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு இருக்கான். ஆக இதெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் திமுக வந்து எல்லா குற்றச்சாட்டையும் பாமக மேல சொன்னா நாம திருப்பி பதிலடி கொடுக்கிறோம். அதனால திமுகவுடைய குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் எடுபடாம போயிருது. அதனால வாடகைக்கு ஆள் பிடிச்சி அவங்கள பேச விட்டுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வாடகை வாயன்கள். யாரு? இந்த விடுதலை சிறுத்தை வந்து பேசிட்டு இருக்கிற எல்லாம் திமுக அண்ணா திமுக கொடுக்குற வாடகைக்காக கூப்பாடு போட்டுட்டு இருக்கிறவங்க. இவனை கேளுங்க, இவனுடைய உண்மையான கொள்கை என்னன்னு கேளுங்க. சமூக நீதி உங்க கொள்கைன்னா நீங்க சமூக நீதிக்காக என்ன போராட்டம் நடத்துறீங்க? ஜாதி ஒழிப்பு உங்க கொள்கைன்னா ஜாதி ஒழிப்புக்கு நீங்க என்ன போராட்டம் நடத்துறீங்க? எத்தனை முறை நீங்க ஜாதியை ஒழிச்சீங்க? ஜாதி எப்படி ஒழிப்பீங்க? திரைப்படத்துறையில இருக்கின்ற மிகப்பெரிய ஆபாசங்கள், அந்த ஆபாசத்துக்கு எதிராக பேச நீங்க தயாரா இல்ல. அந்த திரைப்படத்திலேயே போய் ஆபாசத்தை நீங்களும் பரப்புறீங்க. அந்த பா ரஞ்சித் போன்றவங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. நீங்க எப்படி ஜாதி ஒழிப்பீங்க? பெண்ணடிமை எப்படி ஒழிப்பீங்க? உண்மையான சித்தாந்தம் பெண்ணடிமை ஒழிப்பை பற்றி டாக்டர் ஐயா பேசுறார். பெண்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு, 33% இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். இதை பாமக பேசுது, அதுக்காக போராடுது. ஆக இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழக அரசியல்ல கோலேச்ச கூடாது. ஆகவே சௌமியா அன்புமணியின் மீது மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியோடு அவர் ஜெயிக்க மாட்டார், அவர் தோத்துருவாரு அப்படின்னு இவங்க இஷ்டத்துக்கு கட்டுக்கதை கிளப்பி விட்டு வந்து இருக்கிறவங்களை பீதி அடைகிறது, பாமகவுடைய தொண்டர்களை வந்து சோர்வடைய செய்யறது, அவங்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுத்துறது. அதன் மூலம் பாமகவை முடக்க முடியுமான்னு உளவியல் ரீதியா சிந்திக்கிறது. அந்த உளவியல் ரீதியான திராவிட கட்சிகளுடைய சிந்தனையை செயல்படுத்துவதற்கு கிடைத்த வாடகை வாயன்கள் தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கு. இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிதர்சனமான உண்மை. இதை வந்து பாமக தொண்டர்களும் வன்னியர் சமூகமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய இந்த தொலைக்காட்சி, நம்முடைய யூடியூப் சேனல் பேட்டியின் மூலம் நான் இந்த மக்களுக்கு தெரிவிப்பேன். நன்றி சார், உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம்.